ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பணம் சேமிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்ம சேமிக்கிறது கிடையாது. எப்போவுமே ஒரு பணத்துடைய மதிப்பு நம்மளுக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாமல் போகும் பொழுது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க. இந்த சேவிங்ஸை பற்றி நம்ம சில ரூல்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளாலையும் எப்படி செல்வந்தனாக ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் தோழி குட்டியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமாங்க, நம்மளுக்காக செருப்பு தைக்கிறவங்க இல்லை துணி தைக்கிறவங்க அப்படி பல பேருக்கு நம்ம பணங்களை கொடுத்துருக்கோம். பட் நம்மளுக்காக நம்ம எப்போ பணம் கொடுத்துருக்கோம்? நான் நிறையா சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்காக நான் என்ன பணம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கு வர முதல் பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா சேவிங்ஸ். பணத்தை எப்போவுமே நம்மளுக்காக நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். நம்ம சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஒரு 10% நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும், மிகப்பெரிய பணக்காரனாகவும் ஆக முடியும். ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்கிற பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய சம்பாதிதத்தில் ஒரு பங்கை சேமிப்பாக வையுங்க. அந்த சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சேவிங்ஸுக்கான ஒரு 3 விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 விதிகளுமே நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே இந்த பணம் ரொம்ப அதிகாரமிக்கதுங்க. இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட பவர் இருக்கும். அந்த பவர் இருந்தால் நம்மளால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து 10% எனக்காக நான் ஒதுக்கி வைக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற முடியும். அப்படி ஒதுக்கி வச்ச பணத்தை நான் என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு அந்த சேவிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த சேவிங்ஸை மறுபடியும் இரட்டிப்பாக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது கோல்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சிட் ஃபண்ட் போடுறீங்களா அதுவாக கூட இருக்கலாம், இல்லைனா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம். உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு வட்டி விகிதம் வருது அப்படின்னா அது கூட ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு அதை யோசிச்சு பாருங்கள். நம்ம சேவிங்ஸ் எப்போவுமே நம்ம எடுத்து செலவு பண்ணுறதா இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஒரு உண்டியலில் சேவ் பண்ணிட்டேன், இவ்வளோ பணம் எனக்கு வந்துருச்சு, ஸோ நான் அந்த உண்டியலை உடைச்சி இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான துணிகள் வாங்க போகிறேன், எனக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்க போகிறேன், நான் அதெல்லாம் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா என்றைக்குமே நம்மளால் முன்னேற முடியாது. நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பணம் எனக்கு மறுபடியும் பணங்களை கொடுக்குற ஒரு வளமாக இருக்கணுமே தவிர அதை எடுத்து நான் செலவு பண்ணினேன், நான் மரத்தை வளர்த்தேன், நான் மரத்தை வெட்டிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கவே கூடாது. ஸோ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் எடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் போடணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வரதை வேணால் நம்ம ஒரு பங்கு செலவு செஞ்சுக்கலாம். ஸோ எப்போவுமே சேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம நிறுத்தவே கூடாது. கொஞ்சம் பணம் சேர்ந்ததா அந்த பணத்தை நான் எப்படி இரட்டிப்பாக்கலாம், அந்த இரட்டிப்பான பணத்தை நான் அடுத்ததாக எப்படி பல மடங்காக மாற்றலாம் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைனா எப்பவும் போல் அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு பணம் வந்தது இந்த பக்கம் போயிடுச்சு, சேலரி எனக்கு ஆமை மாதிரி வந்துருச்சு பட் ரேபிட் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம பர்ஸில் நம்ம பணத்தை எப்படி வச்சுருக்கணும், ஸோ எனக்கான பணத்தை நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யோசிக்கணுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி முக்கியமான 3 விதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்கள் தோழி குட்டியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம இன்னுமே அதிகமாக பார்க்கலாம். ஸோ சேவிங்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பணத்தை நம்ம எடுத்து வைக்கணும். இது முதல் விதி. 2வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பணத்தை இரட்டிப்பாக்கிறதுக்கு அட்வைஸ் நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ கேட்குறத விட யாராவது ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இப்போ நான் ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த தொழிலில் யார் சிறந்தவர்களாக இருக்காங்க, அந்த தொழிலில் யார் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஐடியா கேட்கணும். ஸோ நான் சேவ் பண்ணுறது முதல் பாயிண்ட்டு, நான் எனக்கான பணத்தை எடுத்து வைக்கணும். பே ஆர்செல்ஃப் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பணம் எப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10% நான் சம்பாதிக்கிறதுல 10% நான் எடுத்து வச்சுருக்கணும். அடுத்தது
அந்த பணத்தை நான் முதலீடு பண்ணுறதுக்கான அட்வைஸை நான் யார்கிட்ட கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த துறையில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இப்போ நான் ஒரு கோல்டில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கோல்டை பற்றி யாருக்கு தெரியுமோ, அதை பற்றி யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணுமே தவிர, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன், அவங்க கூட நல்ல ஆப்ஷன்னு சொன்னாங்க, நான் பண்ணேன் அப்படின்னலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ண அந்த அமௌண்ட்டை நம்மளுக்காக மறுபடியும் உழைக்கிற மாதிரி பார்க்கணும். அதாவது மேக் யுவர் கோல்டு ஒர்க் ஃபார் யூ. தட் மீன்ஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். நான் பண்ண பணத்தை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே தவிர அதை எடுத்து நான் செலவு பண்ணக்கூடாது. இந்த 3 விதிகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. சேமிப்பு அப்படிங்கிற மரத்திலிருந்து காய்கனிகளை பறிக்கணுமே தவிர மரத்தையே வெட்டக்கூடாது எப்போவுமே. இதற்கு ஒரு கதை பார்க்கலாம். நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் அந்த உலகத்திலேயே ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்தது. உண்மையும் அதுதான். ஸோ அந்த மாதிரியான ராஜா நிறைய பணம் வச்சிருக்காரு, நிறைய செல்வங்கள் இருக்குது. அவருக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாட்டை அவர் ஆள்ற நாட்டை நடைப்பயணமாக போய் சுற்றி பார்க்கணும், அங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டார். அதற்கான ஆலோசனையை தன்னுடைய மந்திரி கிட்ட கேட்டார். அவரும் அதற்கு அரேஞ்ச் பண்ணார். அதே மாதிரி அந்த ராஜா கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த ரோட்டில் நிறைய கல் முள்ளெல்லாம் இருந்தது, அவரால் நடந்து போக முடியல. ஸோ அவர் என்ன யோசிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரி சபையை கூட்டி அங்கே இருக்கவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. அப்போது அவங்களில் ஒருத்தங்க சொன்ன யோசனைப்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பேசாமல் இந்த ஊருக்கே ரோடு போடலான்னு இருக்கேன். அதாவது அந்த காலத்துலலாம் லெதரில் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ரோட்டையுமே நான் லெதரால் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த மந்திரி ஒரு நாட்டு மக்கள், அந்த நாட்டுடைய பிரஜையை ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை கேட்குறாங்க. அப்போது அந்த பிரஜை சொல்கிறாங்க, மன்னா, நீங்கள் இந்த நாட்டுக்கே நீங்கள் ரோடு போடுறதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கால் பாதங்களுக்கு ஒரு லெதர் ஷூவை தைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா மணி ரொம்ப கம்மியாக செலவாகும். ப்ளஸ் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஐடியாவாகவும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் போகிற இடம்லாம் ரோடு போடாமல் உங்கள் காலுக்கு நீங்கள் செருப்பு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி மன்னர் அதே மாதிரி ஷூ தைச்சு போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் சிறந்த ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பணத்தை நம்ம சேவ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல், அதில் முன் அனுபவம் இல்லாமல் யார்கிட்டயோ கேட்டு அதன்படி நடக்காமல், யாருக்கு அனுபவம் இருக்கோ, யார்கிட்ட கேட்டால் அந்த விஷயம் சரியாக நடக்குமோ அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் தோழி குட்டியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னி கூட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் சேனலில் நிறைய வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.